இந்த யாசின் 3 யாசின் ஓதுறதுனால பாதுகாப்புக்கு, முசீபத்து, ரிஸ்க்கு, தாய் தந்தையர்களுக்கெல்லாம் பலன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன, எந்த ஹதீஸில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்றாத்தா, ஹதீஸில் ஆதாரம் இருக்கா இல்லையா என்பது கியாமத்து நாள் வரைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருக்க போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹதீஸில் ஆதாரமே இல்லாமல் இருக்கட்டுமே. அவங்க ஒரு குரானை, அது யாசீனை ஓதுறதுல ஏதாவது நஷ்டமா? அவங்க குரானை யாசீனை ஓதுறாங்க என்ற பேரில் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் நீங்கள் முன்னோக்கி பார்த்தா ஒளி செய்வாங்க. ஒளி செய்து ஒரு இடத்துல உட்காருவாங்க, ஓத ஆரம்பிப்பாங்க. ஓதுறாங்க என்ற பேரில் சீரியல் பார்க்க போகிறதில்ல, தேவையில்லாத பேச்சு பேச போகிறதில்ல, குடிக்க போகிறதில்ல, அறாமான காரியங்களை ஈடுபட போகிறதில்ல. இங்கே பாருங்கள், அந்த யாசின் ஓதுறதுனால இந்த உலகத்துக்கு நன்மையை தேடுறாங்க, அது ஹதீஸில் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஓதுறதுனால என்ன ஆகுது? துன்பங்களிலிருந்து அவங்க விடுபட்டுக்கிறாங்க. கெட்ட காரியங்கள் செய்யாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு போகிறாங்க. ஏன்னா மனிதன் மறந்துக்கிட்டே இருக்கிறவன், அவனுக்கு ஞாபகம் முட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாருமே சொல்கிறீங்க இதுக்கு ஆதாரம் இருக்கா, ஏன் செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய கருத்து என்னடா? எனக்கு படுது, நீங்கள் ஓதாதீங்க, ஆனால் நீங்கள் வேறு என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை பற்றியும் பேசலாம், நீங்கள் சீரியல் பார்க்கலாம், மது அருந்தலாம், அப்படி அர்த்தமா? ஏன் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் ஒரு கருத்தை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்கண்டா அதில் வாழ்வியல் இருக்கும். ஒரு மனிதனை நல்ல வழியில் திசை திருப்புறதுக்கு சொல்லப்பட்டிருக்கும். சரி, இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன், ஓதாதீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இன்னொரு 5 வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், நம்ம ஊரில், மற்ற ஊர் சரி, நம்ம ஊரில் பெரும்பாலோர் குரானே ஓத மாட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், அதை மறந்துடுவாங்க. சரி, இப்போ இதெல்லாம் தேவையில்லை, ஓத வேணான்னு சொல்கிறதுனால அந்த கருத்து கொண்டவங்களுடைய வீடுகளில் நீங்கள் கவனிங்களேன். அதாவது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு பெரும்பாலும் உங்கள் குரான் ஓத மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ குரான் ஓதாமல் போகும்போது இறை நெருக்கம் அவங்கள்ட்ட இருந்து போயிரும்ல, அல்லாஹ்வுடைய ஞாபகம் குறைஞ்சிரும், வேறு வகையில் கவனம் வைத்துருவாங்க. குரான் ஓத வேண்டாம், குறிப்பாக யாசின் ஓத வேண்டாம், இதெல்லாம் ஆதாரம் இல்லை, ஹதீஸில் ஆதாரம் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் எல்லாரும் சீரியல் பார்க்க வேண்டாம், அது ஹராம், மது குடிக்க வேண்டாம், சிகரெட் பிடிக்க வேண்டாம்,